ஸோ சின்ன வயசுல இருந்தே நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? ஸ்கூல்ல நல்லா படி, காலேஜஸ்ல போய் சேர்றதுக்கு நல்ல கட் ஆஃப் மார்க் வந்து ஸ்கூல்ல எடுங்க. ஸோ காலேஜ்ல போய் சேர்ந்து நல்ல ஒரு கம்பெனில கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆவறதுல, ஸோ இந்த மாரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அங்க இருந்து உங்க லைஃப்ப வந்துட்டு செட்டில் பண்ணி, ஸோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆவறது, இந்த மாரி தான் நம்மளோட லைஃப் சின்ன வயசுல இருந்து போயிருக்கு இல்லைங்களா? ஸோ ஹவெவர் ஸோ இதுல நம்ம பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணது என்னன்னா, நம்ம கம்பெனில ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொன்னவங்க, கம்பெனில இன்வெஸ்ட் பண்றத பத்தி நமக்கு பெருசா சொல்லி தரல. ஸோ சொல்லி தரலைங்கிறதோட, நம்மளோட இனிஷியல் லைஃப் ஸ்டார்ட் ஆவறதே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணதுல இருந்து தான். ஹவெவர் அந்த கம்பெனில வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, அதோட அவேர்னஸ் இல்ல. அதோட ரிஸ்க் என்ன? ஒரு கம்பெனி எப்படி செலக்ட் பண்றது? ஸோ தே டிட்ன்ட் நியூ. ஸோ அதுக்கு தான் தேர் இஸ் அ பெஸ்ட் சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ டெடிகேட்டட் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு பெர்சனல் ஒரு ஃபேமிலி ஒரு பெர்சனோட ரிஸ்க் என்ன? அவங்க ரிஸ்க் எவ்வளவு எடுக்க முடியும்? ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அலோகேட் பண்ணி குடுக்குறவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ கம்பெனிக்கு ஒர்க் பண்றது மட்டும் போதாது. உங்க பணம் ஒரு நல்ல பிசினஸோட குரோத்ல ஒரு பங்கா இருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னும் சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் யுவராஜ் சங்கரன். பில்ட் யுவர் செல்ஃப், பில்ட் வெல்த்.